ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பர்மா ஐட்டம் தான். பட் ஆனால் எனக்கு பேர் தெரியல. இங்கே கவுசா பண்ணுவாங்கள்ல, அதே மெத்தட் தான். நம்ம சாதம் யூஸ் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சாதம் ஒரு சட்டியில் நல்லா கொஞ்சம் சாதம் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும், ஆறுனாலும் பரவாயில்ல. அது மேலே நம்ம நல்லா பொரிச்ச பூண்டு எண்ணெய் ஊற்றி பூண்டு வெங்காயம்லாம் பொரிச்சுப்போம். அந்த எண்ணெயில் பூண்டோடு சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பூண்டு எண்ணெயை மேலே ஊற்றிக்கணும். அடுத்து பொரிச்ச வெங்காயத்தையும் மேலே தூவிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் நிலக்கடலை நல்லா வறுத்து அதையும் பொரித்து வச்சுக்கிட்டேன் எண்ணெயில். அதுவும் மேலே தூவிக்கணும். 2 கைப்பிடி போட்டுக்கிட்டேன். அப்புறமா பொட்டுக்கடலை நான் மாவாக இடித்து வச்சுருக்கேன், அது 2 கைப்பிடி போட்டுக்கிட்டேன். நான் எடுத்த சாதத்துக்கு இவ்வளோ. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வரமிளகாய் வெறும் சட்டியில் வதக்கி அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் 1.5 கரண்டி போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கவுசா ப்ராசஸிங் மாதிரி தான். பட் ஆனால் நம்ம அந்த கவுசாக்கு பதிலாக நம்ம சாதம் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நல்லா ஒயிட் ரைஸாக இல்லாமல் எல்லா சாதத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் இந்த பூண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாமே அந்த போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று சேர நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரெடியானோன்னா பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எள்ளடை உடச்சி போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.